வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளின் ஜாதகமும் ரேகையும் அவருடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திடீரென்று ஒரு நாள் காலை மகாலட்சுமி கண் விழித்த போது பக்கத்தில் சுவாமிநாதனை காணவில்லை. மகாலட்சுமி தான் மகா பெரியவாளின் தாயார். வீடெல்லாம் தேடியாகிவிட்டது. ஊர் மூளைகள் எல்லாம் துழாவி வந்தாகிவிட்டது. காணும். ஒருவேளை சிநேகிதன் கிருஷ்ணசுவாமி வீட்டுக்கு படிக்கச் சென்று விட்டானோ? அப்படி என்று நினைத்து போய் பார்த்தால் முதலுக்கே மோசம். நண்பனையும் காணவில்லை. 2 குழந்தைகளையும் தேடி ஊரே அல்லோல் பட்டது. அந்த சமயத்தில் மடத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து, குழந்தைகள் மடத்திற்கு வந்தார்கள், பத்திரமாக இருக்கிறார்கள், சுவாமிகள் உங்களிடம் சொல்லிவிட்டு வரச் சொன்னார், 4 நாட்கள் வைத்திருந்து அப்புறமா குழந்தைகளை அனுப்புவதாக சொன்னார் என்றார். இதை கேட்ட பெற்றோருக்கு எதுவும் புரியவில்லை. எதற்காக அத்தனை பெரிய குரு இத்தனை சின்ன குழந்தைகளை விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும்? புதிராகவே இருந்தது மகாலட்சுமிக்கு. உண்மை இதுதான். ஒரு நாள் சுவாமிநாதன் ஜெகத்குருவாக மலர்ந்து காமகோடி பீடத்தை அலங்கரிக்கப் போகிறார். தன்னுடைய முடிவும் நெருங்கிவிட்டது. பின்னால் இவனுடன் சில நாட்கள் சேர்ந்திருக்க வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. அந்த ஆசையை 4 நாளாவது வைத்துக் கொண்டு தீர்த்து கொள்ளலாம் என்று பரம குருவானவர் தீர்க்க திருஷ்டியுடன் முடிவு செய்திருக்க வேண்டும். சுவாமிநாதன் அவரை பெருமுக்கில் பார்த்ததற்கு அடுத்து அவர் சாரம் என்ற இடத்துக்கு போய்விட்டார். இந்த குழந்தைக்கோ அவரை பார்த்தது முதல் வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை. உடனே சொல்லாமல் கொள்ளாமல் துணைக்கு சிநேகிதனையும் அழைத்து கொண்டு அங்கே போய்விட்டான் சுவாமிநாதன். ஆச்சாரியாரோ முதலில் ஆத்துல சொல்லிட்டு வந்தாயா என்று கேட்டார். இல்லை சுவாமி, உங்களை பார்க்கணும்னு தோணித்து உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றான் குழந்தை. இதற்காக குரு சந்தோஷப்பட்டாராம். ஏனெனில் இப்படி வீட்டையும் வாசலையும் விட்டு வரவாதானே அவருக்கு வேணும். எல்லா தகப்பனாரையும் போல் தன் பிள்ளை டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ வர வேண்டும் என்று தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆசைப்பட்டார். இத்தனை சின்ன வயசில் இப்படி மடத்தை நோக்கி ஓடினால் எந்த தந்தைதான் கவலைப்பட மாட்டார்? இது என்ன, தேருமா தேராதா, படிப்பு கிடிப்பு வருமா என்ற பயம் அவரை உலுக்கியது. உடனே சிநேகிதன் கிருஷ்ணசுவாமியின் அப்பா வெங்கட்ராமனை தேடி போனார். அவர் ஒரு சிறந்த ஜோதிடர், மேலும் சுப்பிரமணிய ஐயருக்கு நெருங்கிய நண்பர். வெங்கட்ராமா, சுவாமிநாதன் ஜாதகத்தை கொஞ்சம் பாரு, இவனுக்கு ஜாதகம் எப்படி இருக்கு என்று காட்டினார். அதை பார்த்ததும் ஜோசியருக்கு பேச்சே வரவில்லை. சுவாமிநாதன் சாட்சாத் ஈஸ்வரன் என்று அந்த ஜோதிடருக்கு தெரிந்தது. ஆனால் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் நண்பனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால், சுப்பிரமணியா, நீ உன் பிள்ளையை பற்றி கவலைப்படாத. நம்மை போன்றவர்கள் வீட்டில் பிறக்கும் குழந்தையாக தெரியவில்லை. இவன் ஜாதகத்தில் பெரிய ராஜாக்களுக்கு உண்டான யோகமெல்லாம் இருக்கு. சக்கரவர்த்தியாக உலகமே கொண்டாட வாழப்போகிறான் என்று கூறினார். வெறும் ராஜாவாகவா மாறினார்? உலகை ஓய்விக்க வந்த எதிராஜராக அல்லவா ஒளி வீசினார். அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ரேகையையும் பார்க்க ஆவல் கொண்ட ஜோசியர் அங்கிருந்த சுவாமிநாதனிடம் போய் காலை அலம்பிண்டு வா என்று கட்டளையிட்டார். அலம்பிக் கொண்டு வந்தவனை நாற்காலி ஒன்றில் அமர்த்தி அழுக்கு ஒட்டி கொண்டிருந்த காலில் தண்ணீர் விட்டு தன் கையாலேயே அலம்பினார். துடைத்தார், சற்று தூக்கி பார்த்தார். அப்படியே கெட்டியாக பிடித்து கொண்டு அழுதார். காலை விடவே இல்லை. விடுங்கோ மாமா என்று சிறுவனின் குரலோ, என்ன இது, குழந்தை காலை பிடிச்சுண்டு விடு என்ற சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் குரலோ ஜோசியர் காதில் விழவே இல்லை. அது என்ன விடக்கூடிய காலா? பின்னாலே இதன் அடியில் விழ மக்கள் கியூவில் அல்லவா நிற்கப் போகிறார்கள் என்று நினைத்தார் போலும். காலில் உள்ள சங்கு சக்கர ரேகைகள், மகர ரேகை, தனுர் ரேகை, பத்ம ரேகை எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரு அவதார புருஷன் அவர் என்று கட்டியம் கூறிக்கொண்டு பளிச்சென்று அவர் கண்ணுக்கு புலப்பட்டன. முதலில் பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணும் பாக்கியம் இந்த வெங்கட்ராமையருக்குத்தான் கிடைத்தது. நல்ல கைராசிதான். விஷ்ணுவுக்கும் கிடைக்காத பாதத்தை இவர் பார்த்து விட்டார் என்றால் இவர் பாக்கியமே பாக்கியம் அல்லவா?
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.